எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் என்பது கடுமையான சரிவு. சரி, இந்த சரிவுக்கு ஏதாவது ஒரு உருப்படியான காரணம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உருப்படியான காரணமும் கிடையாது. டோட்டலாக நம்ம குளோபல் லெவலில் மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கிறதுக்கு வேலிடாக ஒரு உருப்படியான ரீசன் கிடையாது. இந்த சமயத்தில் ஃபைட்டர் பிளான் கிராஷ் ஆயிடுச்சு, சண்டை நிறுத்துறதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற வேற சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி 7ஆம் தேதி போரில் மிகப்பெரிய ஒரு கிளைமேக்ஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் பாருங்க நண்பர்களே, மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா அது ஏறிடும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அது இங்கிருந்து ஏறட்டும் அல்லது இன்னும் கொஞ்சம் தூரம் பெருசாக கீழே விழுந்துட்டு அங்கிருந்து ஏறட்டும், எப்படியாவது ஒரு தடவை கீழே விழுந்தா ஏறுவோம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் தான். ஆனாலும் இப்போ மனசு வலிக்குதில்ல. எதுக்கு ஏன் நீங்கள் மார்க்கெட் இப்படி ஒரு காரணமே இல்லாமல் ஒரு 2-3 பேர்த்தினுடைய முக்கியமான சண்டையினால் உலகம் முழுவதும் கிராஷ் என்பதை இப்படி நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? எது எப்படியோ நண்பர்களே, மார்க்கெட்டினுடைய கிராஷ் என்பது தற்காலிகம்தான். அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் என்னைக்காவது ஒரு நாள் ஏறத்தான் போகுது. அது என்னைக்கு அப்படின்றதான் நம்மளுக்கு தெரியாது. ஆக மொத்தம் ஏப்ரல் 6-7 என்பது வார் சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு ஒரு கிளைமேக்ஸ். அதுக்கப்புறமே இன்னொரு மிக முக்கியமான தகவல் ஒன்று இருக்குது, ஆர்பிஐ மீட்டிங் சம்பந்தப்பட்ட தகவல். அது அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். அதில் பாருங்க நண்பர்களே, இன்னொரு விஷயம், ஃபாரினர்ஸ் தொடர்ந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க, நாமளும் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனாலும் பாருங்க, பெரிய அளவில் மாற்றம் என்பது வரவே இல்லை. நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனுடைய ஹோல்டிங் 78 லட்சம் கோடி என்பது ஹோல்டிங் வேல்யூவாக இருக்குது. சரி, ஃபாரினர்ஸ் எவ்வளோ ஹோல்டு பண்ணுறான்னு பார்த்தா அவங்க இன்னும் 70 லட்சம் கோடி என்பது ஹோல்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. மொத்தம் நம்ம என்எஸ்சியினுடைய மார்க்கெட் கேபிட்டல் 421 லட்சம் கோடியில் இவங்க 2 பேருமே ஆல்மோஸ்ட் 150 கோடிகளை வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவுமே ஆச்சரியமாக தான் இருக்குது. தொடர்ந்து 23 நாட்களாக நம்ம எஃப்ஐஎஸ் விற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க கடைசியாக வாங்கினது எப்படின்னா 25 பிப்ரவரி. அதுக்கப்புறம் போர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்மளும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வாங்கிக்கிட்டே தான் இருக்கோம். இருந்தாலும் நம்மளால் எஃப்ஐஎஸை பீட் பண்ண முடியல. இன்னுமே அவங்க 70 லட்சம் கோடி என்பது நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னும் ஹோல்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 10 லட்சம் கோடி அல்லது வெறும் 5 லட்சம் கோடியாக இருக்கணும். நம்மளுக்கு ஒரு 150 லட்சம் கோடி 200 லட்சம் கோடி நம்மளுக்கு கையில் இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு யாருக்குமே எதுக்குமே பயப்பட தேவையில்லை. ஸோ மார்க்கெட்டில் இத்தனை பிரச்சனை இருந்தும் நம்ம மார்க்கெட் கடும் சரிவு என்பது வரமாட்டேங்குது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய இந்திய ரீட்டைலர்கள்லாம் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க வாங்கிறது என்னைக்கு நிறுத்துகிறாங்களோ அன்னைக்கு தான் ஒரு பெரிய கிராஷ் என்பது வரும். அது வரைக்கும் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பல லட்சம் கோடி விற்று எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுடைய ஹோல்டிங் வேல்யூ என்பதும் குறையவே மாட்டேங்குது. இன்னும் 70 லட்சம் கோடிக்கு ஃபாரினர்ஸ் நம்மளுடைய என்எஸ்சி மார்க்கெட் கேபிட்டல் இன்னும் வச்சுருக்காங்க. டேய், எங்களுக்கெல்லாம் ஆபத்துனா நாங்கள் கடல் மேலேயே ஓடுவோண்டா அப்படின்ற மாதிரி கடல் மேலே மிதக்கக்கூடிய ஆயிலை வாங்கியே நம்மளால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரஷ்யாவினுடைய ஆயில் நம்ம இம்போர்ட் பண்ணது 90% இன்க்ரீஸ் ஆகிருக்கு போன மாதத்தில் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தகவல் வருது. ஆனால் இது பழையபடி ஒரு சந்தோஷமான தகவல் கிடையாது. இது ரொம்பவுமே சீப்பான ரேட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு இப்போ கிடைக்கல. ஓரளவுக்கு கன்சிடரபிளான ரேட்டில் தான் கிடைக்குது. எனிவே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆயில் சப்ளை என்பது வந்துக்கிட்டு தான் இருக்குது. நண்பர்களே, இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சுச்சுவேஷனில் வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் எந்த துறை பங்குகள் அதிகமாக கவனிக்கப்படுகுதுன்னா இந்த ஐடி துறை பங்குகள். ஏன்னா இந்த ஐடி துறை பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு இந்த கோஃபோர்ஜ் அப்படின்ற பங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கடும் சரிவு என்பது வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் கடும் சரிவு வரும்போதெல்லாம் அப்பப்போ சம்பாரித்து கொடுத்த பங்கு தான். இப்போவும் கடும் சரிவு அவன் ஏதோ தப்பான ரிசல்ட்டு கொடுத்துட்டான் அப்படின்ற காரணத்தினால வரல. இந்த ஆந்த்ரோபிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னுடைய இம்பேக்ட்னால கீழே விழுந்தது. ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய ரிசல்ட் மறுபடியும் இது போன்ற பங்குகளை தூக்கி விடுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. அதே மாதிரி தான் இந்த டெக் மஹிந்திரா அப்படின்ற பங்கு, அதுவும் நம்ம பார்க்கும்போது பயமுறுத்தும்படியாக பல்வேறு முறை கண்ணா பின்னான்னு கீழே விழுவான், தலைகீழாக தான் குதிப்பான் இந்த கோட்டச்சாமி அப்படின்ற மாதிரி ஐடி பங்குகளில் அடிக்கடி தலை குப்புற கீழே விழுந்தது டெக் மஹிந்திரா தான். ஆனால் பல முறை தன்னுடைய வீழ்ச்சிகளை மீட்டெடுத்து
ஆல் டைம் ஹை வந்த ஒரு அபூர்வ சிகாமணி யார் அப்படின்னா அதில் இந்த டெக் மஹிந்திரா ஒன்று. டிசிஎஸோ அல்லது இன்ஃபோசிஸோ விப்ரோவோ சமீபத்தில் இந்த மாதிரி பெரிய உச்சம் வரல, ஆனால் டெக் மஹிந்திரா என்பது வந்திருந்தான். ஸோ சமீபத்தில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த டெக் மஹிந்திரா முதற்கொண்டு பல்வேறு பங்குகள் இனி தன்னுடைய வாழ்க்கையில் யூடர்ன் போடுமா இல்லையா இப்போ வரக்கூடிய Q4 ரிசல்ட்ஸை வச்சுட்டு அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் துறை பங்குகளை வச்சுருக்கிறவங்களும் இந்த முறை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஓரளவுக்கு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்குகள் தானே, ஆனாலும் எங்களுக்கு ஒரு விமோச்சனம் வரமாட்டேங்குதே அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற பங்கெல்லாம் கீழே உளுந்து கிடக்குது. ஸோ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் என்ன செய்ய போகிறான் அல்லது இந்த வருஷத்தில் என்ன செய்ய போகிறான்? ஏன்னா இப்போ 2026லேயே லோ ரேட் அப்படின்றது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். இதுக்கு முன்னாடி 2025 எப்போ ஒரு தடவை பிக்கப் ஆகி மேலே போனான், இன்னும் 2026 பிக்கப் ஆகலை. ஸோ நீ இந்த வருஷத்துக்கு என்ன பண்ண போகிற, அதே மாதிரி இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் என்ன பண்ண போகிற? நிறைய டிஃபென்ஸ் பங்குகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அவன்லாம் 2025 2 முறை சம்பாரித்து கொடுத்தவன். ஒரு முறை மேலே ஏறி இறங்கிட்டான், மறுபடியும் இன்னொரு முறை சம்பாரித்து கொடுத்துட்டான். இப்போ 3வது முறையாக இனி இந்த பங்கு என்ன செய்யும், சம்பாரித்து கொடுக்குமா இல்லை கீழே போகுமா அப்படின்றது யாருக்குமே தெரில. ஸோ இந்த ரிசல்ட் சீசனில் அதிகமாக ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டர்களில் இந்த டிஃபென்ஸ் துறை, ஐடி துறை அப்படின்றதெல்லாம் இருக்குது. நண்பர்களே, நம்மள நிறைய பேர் பெரிய நாசா சயின்டிஸ்ட் மாதிரி அனலைசிஸ் பண்ணி கண்டபடிக்கு யோசித்து ஏதாவது ஒரு பங்குகளை நம்ம எடுப்போம். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் உடனே ஒரு ட்வீட்டு போட்டு நம்ம யோசித்து வச்சதெல்லாம் காலி பண்ணிடுவார். ஸோ நம்ம என்ன தான் ஒரு கான்ஃபிடென்ஸில் ஒரு பங்கு லோ ரேட்லேருந்து ஏறும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்து எடுத்தாலும் இந்த ட்ரம்ப் அவர்கள் போடக்கூடிய ஒரு ட்வீட்டில் எல்லா லாஜிக்கும் கும்பா லாஜிக் ஆகிடும். ஸோ நம்ம சைடு நம்ம என்ன கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கரெக்டான லாஜிக் அல்லது இம்ப்ரூவ்டு லாஜிக். ஸோ ஜீரோ லாஜிக்னா என்ன, கண்ணை மூடிட்டு போய் ஏதாவது ஒரு பங்கு எடுக்கிறதுக்கு பேர் தான் ஜீரோ லாஜிக். ஆனாலும் இந்த மாதிரி தற்போது எந்த செக்டரில் செய்தி இருக்குது, எந்த செக்டர் எதிர்காலத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணும் அப்படின்னு பல்வேறு லாஜிக்குகளை சேர்த்தும் போது ஏதோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் என்பது வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் இண்டிகோ அப்படின்ற பங்கில் ஒரு கஷ்டமான செய்தி வந்துச்சு, உடனே இண்டிகோ அப்படின்ற பங்கு கிராஷ் ஆயிடுச்சு. இனி அந்த நியூஸை அப்சர்வ் பண்ணிட்டானுங்களா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பல்வேறு லாஜிக்கல் கால்குலேஷன் என்பது பல பேர் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ கூட பாருங்கள், இனி ஜெட் ஃபியூவலுக்கெல்லாம் தட்டுப்பாடு வருமா, இல்லை இனி அந்த ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்குண்டான விடை ஒரு வேளை மார்க்கெட்டில் நல்லா இருக்குது, இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வரும் பொழுது ஒரு முக்கியமான சென்டர் பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட அவன் பழைய ரேட்டு போகணுன்னா இன்னும் 50% ஏறணும், 6000க்கு மேலே போகணுன்னா அந்த மாதிரி ஏதாவது பண்ண போகிறானுங்களா, அல்லது இல்லை இந்த இண்டஸ்ட்ரிக்கே ஏற்கனவே இவனுக்கு அதிகமாக லாபத்தில் சுற்றிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, இதில் ஜெட் ஃப்ளூயிலினுடைய காஸ்ட் வேறு இன்க்ரீஸ் ஆகுது, ஏதாவது ஒரு பெரிய கும்பா பாட்டு பாடிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தினால இன்னொரு 50% இறக்கி விட்டு 2000க்கு கொண்டு போகிறாங்களா, எதுவுமே தெரியாது. ஸோ இப்போதைக்கு இந்த இண்டிகோ போன்ற ஏர்லைன்ஸ் பங்குகளில் என்ன ஒரு லாஜிக் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா வாலட்டிலிட்டியாக இருக்குது அப்படின்றதான் தற்போதைக்கு ஒரு லாஜிக்காக இருக்குது. அதே மாதிரி சில பங்குகள் குண்டா சட்டிக்குள் குதிரை ஓட்டுமா அப்படின்ற மாதிரி இப்போ இந்த பவர் கிரிட் அப்படின்ற பங்கெல்லாம் கடந்த சில வருடங்களாகவே அவனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹைக்கும் குறிப்பிட்ட லோக்குள்ளேயே ஓட்டிக்கிட்டு இருக்கான் வண்டியை. அதே மாதிரி தான் இந்த கோதாவரி பவர் அப்படின்ற ஒரு பங்கு, அதுவும் குண்டா சட்டிக்குள் குதிரை ஓட்டுவது போலே குறிப்பிட்ட ஹை லோக்குள்ளேயே கடந்த சில மாதங்களாக ட்ரேட் ஆகிட்டு. ஸோ இது போன்ற பங்குகளினுடைய லாஜிக் என்ன செய்யும் அடுத்தது? நண்பர்களே, இப்போ தான் நம்ம ஒரு மிக முக்கியமான விஷயம் பேச போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரக்கூடிய பல பேர்த்தினுடைய கனவு என்ன அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருந்தா, அதாவது பழைய பங்குகளை எடுத்து பார்த்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருந்தா நம்ம ஒரு கோடீஸ்வரன் ஆயிருந்திருப்போமே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அது எந்த மாதிரி கம்பெனிகள் எடுத்து பார்ப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்கும், அப்புறம் பார்த்தா அது ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக மாறிடும். ஒரு உதாரணத்துக்கு இந்த சுஸ்லான் என்பது ஒரு 5 ரூபா இருக்கும், அவன் 80 ரூபா வரைக்கும் போயிருப்பான்.
அதே மாதிரி இந்த ஜொமேட்டோ எட்டர்னல் அப்படின்ற ஒரு பங்கு ஒரு 30 ரூபாய்க்கு இருந்தவன் 300 ரூபா அப்படின்லாம் போயிருப்பான். ஸோ அப்போ 10,000 ரூபாய்க்கு பக்கத்தில் ஒரு சைபர் போட்டு 1 லட்சம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அல்லது ஏற்கனவே லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்குகள் இன்னும் அதிகப்படியாக மிகப்பெரிய ஒரு லாபத்தை, அதாவது அவங்களுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth என்பது இமாலய சாதனை செய்கிற மாதிரி, இந்த நெட்வெப் அப்படின்ற பங்குகள்லாம் அப்படி தான் இமாலய சாதனை செஞ்சு மிகப்பெரிய ஒரு அளவில் வந்தான். இல்லைன்னா சும்மா சாதாரணமாகவே நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப ஏன் ஏறானே தெரியாது, சும்மா 10 ரூபா ஸ்டாக் 100 ரூபாய்க்கு போவான், ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் புல் ரன், வி ஆர் இன் புல் ரன். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் தாஸா இல்லை லார்டு லபக் தாஸா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய இன்வெஸ்டர்கள், ஒரு உதாரணத்துக்கு ராகேஷ் ஜூன்ஜுன்வாலா அவர்கள், அது மாதிரி பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் என்ன ஷேர்ஸ் வச்சுருக்காங்க, அதில் கீது பணத்தை போட்டு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த மாதிரி பல வகைகளில் நம்மளுக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணணும். ஆனால் எந்த வகையிலையுமே சப்போர்ட் பண்ணாமல் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் போடக்கூடிய ட்வீட்டில் போட்டு தாளிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம 10,000 ரூபாயில் இப்போ கோடீஸ்வரன் ஆக முடியாது, இப்போதைக்கு போட்ட பணத்தையெல்லாம் விட்டுட்டு ஓட்டாண்டி தான் ஆக முடியுன்ற மாதிரி ட்ரம்ப் அவர்களுடைய ஒவ்வொரு ட்வீட்டும் இருக்குது. பட் எனிவே, அந்த காலத்தில் மார்க்கெட்டில் கோடீஸ்வரன் வெறும் 10,000 வச்சுக்கிட்டு கோடீஸ்வரன் ஆனவங்க கதையெல்லாம் எப்படின்னா, இந்த மாதிரி லாஸ் பண்ணிக்கிட்டு இருந்த கம்பெனிகள் திடீர்னு ப்ராஃபிட் செய்யக்கூடிய கம்பெனிகளாகவோ, அல்லது வெறும் 5 கோடி 10 கோடி லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்குகள் திடீர்னு ஒரு 100 கோடி 500 கோடி லாபம் செஞ்சதுனாலேயோ, அல்லது சாதாரணமாகவே நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இருந்ததுனாலேயோ, பெரிய பெரிய முதலீட்டாளர்களை ஃபாலோ பண்ணதுனால பெரிய பணக்காரங்க ஆனவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த 4மே இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டில் நடக்க மாட்டேங்குது. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், ட்ரேடர்களுக்கெல்லாம் ஒரே இன்பம். ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் போடக்கூடிய ட்வீட்னால அவங்க ஏகப்பட்ட அளவில் பணம் கரெக்டாக கணிக்கிறவங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து ஒரு மேனேஜருக்கு அதிகமாக செயின் செக்காக போடக்கூடாது, அப்புறம் பாத்ரூமெல்லாம் கழுவிட சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த ட்ரம்ப் அவர்களுக்கு முதல்ல அதிகமாக செயின் செக்காக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவர் நினச்சதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஏதேதோ கிரீன்லாந்தை கைப்பற்ற அளவுக்கெல்லாம் போயிட்டார். அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் பார்த்து அதை இதையும் சொல்லி இப்போ அந்த விஷயம் கூல் டவுன் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அதுக்குள்ளே இந்த ஈரான் வார் என்பது தொடங்கப்பட்டு விட்டது. இப்படி இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இந்த நேட்டோ சீஃப் மார்க் ருட்டே அவர்கள் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை அடுத்த வாரம் மீட் பண்ண போகிறாரு. ஆத்தாடி ஆத்தா, இனி பொட்டு வச்சு பூ வச்சு போகாது சாமி அப்படின்ற மாதிரி இது ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. அங்கே போய் மறுபடியும் இந்த நேட்டோ சீஃப் வந்துட்டு சரி ஓகே எல்லாம் குண்டை போட்டு விட்ருவோம், டோன்ட் வரி ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி என்ன தேவை ஒன்று சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, அப்புறம் அவ்வளவுதான், தலைவலி தான். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நண்பர்களே, சமீபத்தில் இந்த எனர்ஜி, ஆயில் அண்ட் எனர்ஜி ரிலேட்டடான பங்குகளும் இப்போ ஃபோக்கஸில் வந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐஓசி அப்படின்ற பங்கு மிகப்பெரிய கடும் சரிவிலிருந்து ஏதாவது ஒரு எழுச்சி வருமா, அல்லது இந்த பங்குக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஓஎன்ஜிசி எல்லாம் கடந்த சில வருடங்களாகவே 10 ரூபா பாட்டு கோஷ்டி மாதிரி வெறும் 10 ரூபாயை ஏறி இறங்கிக்கிட்டு இருந்தான். இந்த வார் சம்பந்தப்பட்ட தகவல் வந்துனைந்தான் அவன் பல நாளினுடைய ரேஞ்சை உடச்சி மேல் நோக்கி வந்திருக்கான். அப்படி வந்துமே மறுபடி ஏதாவது ஒரு டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆகுமா, இல்லை இவன் மறுபடி கீழே இத்தனை நாள் நான் 10 ரூபாய்க்கு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன், மேலே வந்து நீ ஒரு 10 ரூபா கோஷ்டி மாதிரி மிக குறுகிய அளவில் நான் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது நடக்குமா அப்படின்ற மாதிரி ரொம்ப முக்கியமாக இது போன்ற பங்குகள்லாம் ஃபோக்கஸில் வந்திருக்கு. வேறு என்ன பங்குகள் ஃபோக்கஸில் வந்திருக்குன்னா, இந்த ஃபார்மா ரிலேட்டடான பங்குகள்லாம் ஃபோக்கஸில் வந்திருக்கு. இனி அடுத்த வாரம் இந்த ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற பங்கெல்லாம் என்ன செய்யும், 2025 லோக்கு வந்து விழுந்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தவன் இனி இந்த வருஷம் என்ன செய்ய போகிறான் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது மட்டும் இல்லை, இந்த பிட்காயினுக்கு நேர்ந்த சோகம் என்னன்னு பார்த்தீங்களா நண்பர்களே, சமீபத்தில் தான் இவன் வந்து உச்சத்துக்கு போனான். 1,25,000 வரைக்கெல்லாம் போயிருப்பான் போல். மொத்தமாக நம்ம போய் பார்க்கல, இதில் காணோம் ஆல் டைம் ஹை அப்படின்றது காணோம். ஸோ 1,25,000 அமெரிக்க டாலர் என்பதெல்லாம் போயிட்டு அதில் பாதிக்கு பாதி இப்போ 67,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன பேச்சு பேசுனீங்கப்பா.
ஸோ இப்போ பல பேர் என்ன யோசிப்பாங்க, பிட்காயின் போன்ற பல்வேறு சில அசட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறங்கும் பொழுது ஸ்டாக் மார்க்கெட்டே பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை, எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாண்டா அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் நினைப்பாங்க. ஆனால் பிட்காயின்லாம் அந்த மாதிரி நினைக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம்தான். இந்த பிட்காயின்லாம் இப்படி ரொம்ப ஓவராக ஏறி ஆடினதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் எந்த ஒரு ஆக்ஷனாக இருந்தாலும் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக பண்ணிடுறாரு. ஆனால் பார்த்தோம்னா கடைசியில் அது தலைவலியில் முடிஞ்சிருது. அப்படி தான் இந்த கிரிப்டோ ரிலேட்டடான அசட்ஸ் எல்லாம் ஏதோ பெரிய அளவில் சாதிச்சிரும் ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இப்போ கீழே விழுந்திருக்கு. இந்த சமயத்தில் தப்புச்சண்டாப்பா சாமி அப்படின்ற மாதிரி அமெரிக்க பங்குச்சந்தைகள் முக்கியமான 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து தப்பிச்சு மேலே ஓடுமா, இல்லை நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியை கொடுக்குமா அப்படின்றது நம்மளுக்கு தெரில. முக்கியமான அமெரிக்காவினுடைய இண்டைசஸ், டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இண்டிசஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்டே இருக்கா. ஏதோ ஒன்று பெருசாக ஒரு சம்பவம் நடக்க போகுது. இந்த சமயத்தில் ஏப்ரல் 6, 7 என்பது வார் சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தகவல் வருது. அது நம்ம மார்க்கெட்டை எந்த பக்கம் கொண்டு போகுது அப்படின்றது தெரில. பட் எதுக்கும் தயாராக இருந்தால் தான் சாதிக்க முடியும். நன்றி, வணக்கம்.